வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரெண்டி குயின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது வந்து வீட்டில் செய்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறோம், குக்கர் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட் ஆனோடனே எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா போட்டு இது நல்லா நம்ம வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொத்தமல்லி புதினா இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் வேகட்டும். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால் 5 + 1 6 கப்பு தண்ணி இதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னால நான் ஒரு 7 கப்பாகவே ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ரைஸ் வந்து குழஞ்சி வந்துடும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் விட்டோம்னா நமக்கு சுட சுட தேவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ரெண்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு கலர்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி 2 விசில் விட போகும். ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டோம்னா நமக்கு தேவையான சுட சுட நமக்கு சிக்கன் பிரியாணி நல்லா புலன்னு பக்காவாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புலன்னு உதிரியாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு